Not able. ஒரே வார்த்தையில சொல்லணும் எபிலிட்டி. இட் ஹாஸ் டு பி எபிலிட்டி. ஓகே, கொஞ்சம் ஈஸியானது பிடிக்கலாம். யாருக்கு தெரியும் டீசென்ட் வந்து என்னவா மாறும்? ஸோ இந்த வேர்ட் ஃபேமிலியை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கவிதா மேம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? டீசென்ட் வந்து என்னவா இருக்கலாங்க? I have no idea, sir. Decency. Okay, we'll go back here. Abundant. Abundant என்ன அர்த்தம் மெயினா? ரொம்ப நிறைய இருக்குது. ரொம்ப நிறைய இருக்கிறது abundant, right? பெயர் உச்சல். பெயர் சொல்லா மாத்தணும். பெயர் உச்சல் பெயர் சொல்லா மாத்தணும். again and again நம்ம வாக்கியத்தில் அமைக்கிறது. இந்த vocabulary நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். எங்க யூஸ் பண்ணணும் எங்கன்னு தெரிஞ்சாலே போதும். ரொம்ப ஈஸியா வந்துடும். சுமதி மேம், abundant என்னவா மாறும்? உங்க இருக்காங்களான்னு தெரியல, பட் லாக் ஆன் ஆயிருக்காங்க. Look at that, abundant. Abundance. ஓகே, ஏன் இன்னைக்கு ஸ்லோவா போகுதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸி. இது நவுனா கன்வெர்ட் பண்றதுன்னு நம்ம வெவ்வேறு கிளாஸ். டிஃபரெண்ட் என்னவா இருக்கும்? டிஃபரன்ஸ். அவ்வளவுதான் வந்துருச்சு. அப்படியே ஸ்லோவா வந்துடும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்ப பாருங்க, கொஞ்சம் ஈஸியான வேர்டு எடுக்கலாம். ஆனஸ்ட். ஆனஸ்டி. ஸோ ஆனஸ்ட்னா என்னன்னு தெரியணும். பாருங்க, நேர்மையான, நேர்மை, நேர்மையாக. பாருங்க, நேர்மையான, நேர்மையாக, நேர்மை. நமக்கு இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே போதும். தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு உள்ள ஒரு சின்ன வித்தியாசம் தான். நேர்மை, நேர்மையான, நேர்மையாக. ஆல்ரைட். இப்போ வந்து கரேஜஸ் இருக்கு. இது எப்படி மாறலாம்? இப்ப பாருங்க, துணி, இது வந்து லிட்டரலா துணிவான, துணிவு. கரேஜ். அப்ப கான்ஃபிடென்ட் என்னவா மாறும்? ஈஸி தான். கான்ஃபிடென்ட்லி இங்கல வரும். கான்ஃபிடன்ஸ். எஸ். சோ கான்ஃபிடென்ட்லி இங்க வர போகுது. So it is going to be confidence here. All right. இந்த நவுன் கண்டுபிடிங்க. புவனேஸ்வரி, உங்களுக்கு இது கன்ஃபியூஸ்ட் இருக்குது. இது என்னவா மாறலாம்? நவுன். இந்த நவுனை மட்டும் நீங்க இது ஃபுல்லா பார்த்தாலே போதும். ஒரு 200 வேர்டுக்கு மேல இருக்கவே இருக்காது. அவ்வளவுதான். இந்த கம்ப்ளீட் இந்த சேஞ்ச் புரிஞ்சுட்டாலே போதும். இந்த வேர்ட் ஃபேமிலிங்க தெரிஞ்சிடும். கன்ஃபியூஸ்ட் என்னவா இருக்கலாம்? நவுன், பெயர் சொல். குழப்பமான, குழப்பமான, குழப்பம். கன்ஃபியூஸ். இப்ப கன்ஃபியூஸ்னா அது verb. குழப்புகிறேன், ரைட்? கன்ஃபியூஸ். சோ இங்க கன்ஃபியூசிங். இப்ப நீங்க நவுன் சொல்லணும். Can we do this here? பண்ணிடலாம். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நவுன். அபிராமி மேம், இங்க கன்ஃபியூஷன் இருக்குது verb. இங்க நவுனை மாத்திரம் எப்படி மாத்துவீங்க? Confusion, sir. Confusion. That is all it is. Very good. இப்ப சொல்லுங்க, கிரிமினல் இருக்கு, என்னவா இருக்கும்? நவுன். கிரைம், சார். கிரைம். இப்ப பாருங்க, இன்னொன்னு கிரிமினல் வந்து கிரிமினாலிட்டி. நோட் பண்ணிக்கோங்க. கிரிமினாலிட்டின்னு மாறும். அதுவும் மாறலாம், அப்படியே இருக்கலாம். ஒரு சின்ன சென்டென்ஸ் அப்பப்ப நான் சொல்றேன் நானு. பட் லுக் அட் திஸ். நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே நேரா போலாம். ஆங்கிரி. Anger. சோ நவுன் வந்து ஆங்கர். பாருங்க, ஆங்கிரி, கோபமான, ஆங்கிரிலி, கோபமாக, ஆங்கர், கோபம். இப்ப பாருங்க, ஐ ஆங்கர், கோபம் ஊட்டுகிறேன். சோ இதுதான் ஃபேமிலி. நான் verb இங்க கொண்டு வந்துட்டேன். V1 இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். verb, noun, adjective, adverb. எங்கெல்லாமே கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பட் இன்னைக்கு கிளாஸ் வந்து noun to adjective, adjective to noun கம்ப்ளீட்டா பண்றோம். ஸோ இந்த மெஜாரிட்டி வந்து நான் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். பை 9:30 ஒரு பெரிய ஐடியா கிடைக்கும். அதில் உள்ள எல்லா வெரைட்டியும் தெரிஞ்சிடும். அக்ரெசிவ்.
அக்ரெசிவ், முரட்டுத்தனமான. சோ இது ரொம்ப ஈஸி. இதுக்கு பெரிய டைம் செலவு பண்ண வேணாம். நம்பர் 8 அந்த அட்வர்புக்கு, ரைட்? யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், எளிமையா சேர்க்கிறது. ஆனா இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பார்க்கணும். புவனேஸ்வரி, வாட் வில் யூ கெட் இன் நவ்? கவிதா மேம், சுமதி மேம், I don't know, sir. Aggressive. அந்த வார்த்தை நமக்கு தெரியணும். அக்ரஷன். ஸோ இது எல்லாமே நீங்க படிக்கிறப்பையும் கேட்கறப்பையும் வந்துடும். நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாலே வந்துடும். ஸோ நான் படிக்கிறதுக்கு ரீடிங் கிளாஸ் கொடுக்குறப்ப ரொம்ப ஈஸியா போயிடும். இது எல்லா வார்த்தையுமே அங்கே வந்துடும். இதுல ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணாதான் இன்னைக்கு பண்ண போறோம். அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும்? அட்வான்டேஜ் இப்ப வந்துருச்சு இல்லைங்களா? இது மாதிரி தான் அட்வான்டேஜ். ரொம்ப ஈஸி தான். இப்ப இதுவரை வந்தது வச்சு நீங்க ட்ரையல் அண்ட் எரர் போட்டாலே வந்துடும். ஆம்பிஷன். ஸோ இப்ப இதுக்கெல்லாமே அட்வான்டேஜ்னாக்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறது, அட்வான்டேஜ் இருக்கிறது, பிளஸ்ஸா இருக்கிறது. அதுதான் அட்வான்டேஜ் இங்க வருது. ஆம்பிஷியஸ், குறிக்கோளான, பாருங்க. அட்வென்ச்சரஸ், ஈஸி. அட்வென்ச்சர் அவ்வளவுதான். இதுதான் மெயின். இதை நீங்க மெயினா பார்த்தாலே முடிஞ்சது, ரைட்? இதுல எந்த வார்த்தையெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த வார்த்தையெல்லாம் ஒரு 500ல இருந்து 1000 வார்த்தை தான் திருப்பி யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம எங்க இப்படி வருது? இப்ப ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஈஸி, ஆன்சியஸ்லின்னு இப்ப போடலாம். ஆனா அதை நவுனா மாத்துறதுக்கு ஒரு இது வேணும். ஆன்சைட்டி, வெரி குட். பாருங்க, பதட்டமான, பதட்டமாக, பதட்டம், பதட்டமான, பதட்டமாக, பதட்டம். சோ இதை நம்ம பெருசா அட்வர்ப் பார்க்க வேண்டியது, நம்ம பண்ணிக்கலாம், அது ஒரு கஷ்டம் இல்லை. இங்க எப்படி மாறும் தான் பாருங்க. அரகன், இப்ப பாருங்க, காட்டுத்தனமான. இப்ப காட்டுத்தனம் அப்படின்னாக்க என்ன சொல்லலாம்? எஸ், ஈஸி. அரகன்ஸ். இது வச்சு நீங்க கொண்டு வந்துடலாமே, ரைட்? அப்ரிஹென்சிவ்னா பயப்படுறது, இது என்னவா இருக்கலாம்? இங்க இந்த வேர்பு நம்ம தனி கிளாஸ் எடுக்க போறதுனால அப்ரிஹெண்ட்னு வரும். பட் இந்த நவுன் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஈஸி, பயப்படுறது. ஐ எம் அப்ரிஹென்சிவ்னா அப்ரிஹென்ஷன். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துடலாம். நவுனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றோம். நிறைய பார்த்திருப்பீங்க, நீங்க படிச்சிருப்பீங்க, அதை வச்சு கொண்டு வரலாம். இப்படி இந்த வேர்ட் ஃபேமிலி நீங்க போடுறப்பதான் உங்களுக்கு அது தெரியும். வெரி நைஸ். அவேர்னஸ். அப்ப ஒரு ஐடியா இருக்கு. NES சேர்த்தாக்க அது நவுன் பெயர் சொல்ல வருது. ஸோ அவேர்னா விழிப்புணர்வான, ரைட்? விழிப்புணர்வு, அவேர்னஸ், விழிப்புணர்வான. ஸோ அவேர்னஸ். பாத்தீங்க, பயங்கரமா இருக்கு, மோசமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இப்ப பாருங்க, ஆவுல் கூட படிக்கலாம். ஆவுல் இப்ப ஆஃபுல்னஸ் போட்டாலும் தப்பு கிடையாது, ரைட்? ஆஃபுல்லா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப மோசமானது, ரொம்ப மோசமானது. பாருங்க, அழகான, அழகு, அவ்வளவுதான். அருமை, அவ்வளவுதான். வந்துருச்சு பாத்தீங்களா? இதை எப்படி கொண்டு வரீங்க? இந்த வேர்ட்ஸை நீங்க கொண்டு வர்றது முக்கியம். இப்ப பிளிஸ்ஃபுல், சுபிட்சமான, சுபிட்சம். என்ன சொல்லலாம்? இது யோசிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை. பிளிஸ்ஸே போட்டுக்கலாம், பிளிஸ்ஃபுல்னஸ் போடலாம், பிளிஸ் போடலாம். போல்ட், ரொம்ப தைரியமான. இதெல்லாம் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது பேசி போல கேட்டிருப்போம், ரைட்? அதே மாதிரி பாருங்க, இது ரொம்ப தைரியம். பிரேவ்னா அதோட தைரியம், தைரியமான, தைரியம். நோ, பிரேவ்னஸ் வார்த்தை இல்லையே. எங்கேயாவது கேட்டிருப்பீங்க, இங்க கனெக்ட் பண்ணணும் அதோட. bravery.
bravery bravery very good. இது சொன்னது யாரு நான் bravery sir. வெரி குட் bravery சூப்பர் வந்துருச்சா பிரில்லியன்ட் இதெல்லாம் பார்த்ததுதான் நீங்க வச்சாலே இது பண்ணிடலாம் இந்த ஸ்கிரீன்லயே இருக்கு ஸ்கிரீன்லயே எப்படி வந்துருக்கு பாருங்க அரகன்ஸா மாறுது ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க அப்ப பிரில்லியன்ட் என்னவா மாறும் brilliance, அவ்வளவுதான் சோ அந்த பிரில்லியன்ஸ் வர்றப்போ தெரியணும் இப்ப பாருங்க இந்த இதுல போடுற ஒரு எக்ஸாம்பிளுக்கு he is brilliant அவன் புத்தி கூர்மை உள்ளவன் அவன் புத்தி கூர்மை உள்ளவன் புத்தி கூர்மையானவன் he has அவனுக்கு புத்தி கூர்மை இருக்கிறது புத்தி கூர்மை வந்துருச்சா இந்த இஸ்லேருந்து யாசம் பார்த்தோம் பிரில்லியன்ட் சமாதிதான் இதுதான் இவ்வளவுதான் கிராமர் இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர் ஸோ பிரில்லியன்ட் அட்ஜெக்டிவ் போடுறப்ப இஸ் வருது அதை நவுனா மாத்திரப்ப ஹேஸ் போடுறோம் ஸோ அவன் புத்தி கூர்மையானவனாக இருக்கிறான் அவன் புத்தி கூர்மையானவனாக இருக்கிறான் அவனிடம் புத்தி கூர்மை இருக்கிறது அவன் புத்தி கூர்மை பெற்றிருக்கிறான் அவன் புத்தி கூர்மை பெற்றிருக்கிறான் அபிராமம் இந்த பாயிண்ட் புரியுதுங்களா Sir, yes, sir. இவ்வளவுதான் இதுதான் இந்த வேர்ட் ஃபேமிலியோட கனெக்ட் பண்றப்ப அந்த செஸ்ல உள்ள எல்லா ஸ்கொயர்ஸும் நம்ம கண் முன்னாடி வர மாதிரி வந்துடும் ப்ரூட்டல் காட்டுத்தனமான மிருகத்தனம் ஈஸியா கொண்டு வந்துடலாம் கவிதா மேம் ஈஸியா கொண்டு வந்துடலாம் புவனேஸ்வரி ட்ரை பண்ணலாமா brutal, ப்ரூட்டல் brutally, இல்ல இது கேள்விப்படுறீங்களான்னு பாருங்க ப்ரூட்டாலிட்டி நோட் பண்ணிக்கிங்க ப்ரூட்டாலிட்டி கேர்ஃபுல் ஒரு 2 வாட்டி போட்டிருக்கேன் பர்பஸா தான் போட்டிருக்கேன் கேர்ஃபுல் carefulness, இப்ப கேர்ஃபுல்னஸ் நீங்க போட்டுக்கலாம் இன்னொன்னு Carefully. வெறும் கேர் இப்ப கேர்ஃபுல்லி Carefully. இங்கதானே கேர்ஃபுல்லி வரும் ஸோ கேர் வந்து வேர்பும் கேர் தான் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செரமோனியஸ் ceremony. அந்த ஒரு நிகழ்வு தான் அது செரமோனி ஸோ நீங்க செரமோனியஸ்லி இங்க போட்டுக்கலாம் ஆல்ரைட் கயாட்டிக் பெரும் குழப்பம் கயாட்டிக் Yeah. நல்லா பாருங்க கயாஸ் பெருங்குளம் கயாஸ் நோட் பண்ணிக்கிங்க கயாஸ் அப்புறம் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை பெரும் கயாஸ் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா Yes, sir, yes, sir. எஸ் charismatic நம்ம ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே இப்ப அந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ல தான் பேசுறோம் இது எல்லாமே நவுன் பெயர் சொல் தான் இது நம்ம இப்ப இந்த போல்ட் பண்ணிருக்கிறது எல்லாமே யாருக்காவது ஐடியா இருக்கா 2 letters are missing கரிஷ்மா Charisma. அதான் முக்கியமான வார்த்தை கரிஷ்மான ஒரு பேர் கதவு மூடிட்டு போமா. கரிஷ்மான சில லீடர்ஸ்க்கு கரிஷ்மா இருக்கும் அந்த பேரை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க கரிஷ்மா அது மாதிரி charismatic leaders he has charisma ரைட் நிறைய பிரசிடென்ட்ஸ் நிறைய பிரைம் மினிஸ்டர் நிறைய சீஃப் மினிஸ்டர் charisma இருக்கும் உங்களுக்கு he has charisma he is charismatic இதே தான் இங்க பண்ண போறோம் look at that he is charismatic charismatic but he has charisma அவருக்கு வந்து ஒரு பெரிய அவருக்கு சுத்தி ஒரு ஆரம் இருக்க மாதிரி
அவருக்கு ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படின்னா charismatic. charisma ஒரு பெரிய தலைமை பண்பு உள்ளவரா அவர் இருக்காரு. அவருக்கு அவர் தலைமை பண்பை பெற்றிருக்கிறார். அவர் தலைமை பண்புடையவராக இருக்கிறார். அவ்வளவுதான். அந்த மாதிரி வார்த்தை தான் பார்க்கணும். சேரிட்டபிள், Charity. சேரிட்டி கொடுக்கலாம். வேற ஏதாவது ஐடியா இருக்கா? 2 வாட்டி போட்டிருக்கேன். ஏதாவது ஐடியா ஈஸியா கொண்டு வந்துடலாம். சேரிட்டபிலிட்டி. எஸ். இப்ப சைல்டிஷ் வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க நார்மலா சைல்டு போடலாமா? Childishness. சைல்டிஷ்னஸ் Child. சைல்டு போடலாமா? இது இல்லாம வேற என்ன போடலாம்? இது பாருங்க, சைல்டு குழந்தைத்தன்மை, குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவம் சைல்டுஹுட் போடலாம். கிளியர். ஏதோ 2 இதுக்காக போட்டிருக்கேன். Clarity. கிளாரிட்டி. சூப்பர். வேற ஏதாவது இருக்கா? கிளியர்னஸ் போடலாம். தப்பு. கிளவர். கிளவர் குயிக்கா சொல்லுமே. இதெல்லாம் கலந்து அடிச்சுட்டு போய் நின்னுமே. Cleverness. கிளவர்னஸ். சூப்பர். புத்திசாலியான புத்திசாலித்தனம். புத்திசாலியான புத்திசாலி. கோல்ட். Coldness. எஸ். எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து 2 சரி sir. போர்ட்டபிள், வசதியான. Comfortness. Comfort. கம்ஃபர்ட்னஸ் வார்த்தை இல்லையே. Comfort. Comfort. கம்ஃபர்ட்னே போடலாம். வசதி. அப்படியே வசதி. அப்புறம் இன்னொரு வாட்டி போட்டிருக்கேன். இதை வச்சு அந்த பேரை வச்சு கெஸ் பண்ணிடலாம் நீங்க. கம்ஃபர்டபிலிட்டி. கம்யூனிகேட்டிவ். Communicate. என்ன சொல்லுங்க? Communicate. கம்யூனிகேஷன். Communication. இங்கதான் கம்யூனிகேட் வரும். ரைட். கம்யூனிகேஷன்ங்கிறது நவுனு, TION முடியுது. நவ். அக்காம்பனி. இது ஆக்சுவலா வேர்ப்ல தான் போடணும். அக்காம்பனி. accompanied. Accompanied. கூட போறது. இது கம்பெனி. ஜஸ்ட் கம்பெனி கொடுக்குறது. கம்பேஷனேட். ஈஸி. Passion. கம்பேஷன் நோட் பண்ணிக்கிங்க. இது அந்த அந்த நீங்க இன்னொரு 20-30 பண்ண ரொம்ப ஈஸியா பாருங்க. கண்டென்டட். திருப்தியா இருக்காது. கான்டென்டட்ல கண்டென்டட். கண்டென்ட் வந்து இங்கேயும் வரலாம். ஹீஸ் கண்டென்ட் இங்கேயும் வரலாம். நம்ம இதுல உள்ளது உள்ளடக்கத்துல உள்ள கண்டென்ட் உள்ளது. So he is content. He is contented. Look at that. He has content. 4 letters are missing. 4 letters. Contentment. Super. திருப்தி. திருப்தி. He has contentment. He is contented. சொன்னாலும் தப்பு இல்ல. இது பார்த்துட்டோம். கல்ச்சரல். ஈஸி. கல்ச்சரல். Culture. Super. Curiosity. Wow. Curiosity. Super. Dead. Death. இது பாருங்க. ஆர்வமா. Death, sir. Dead. Wow. இறந்த. is dead. இறந்திருக்கிறார். இறப்பு. பாருங்க. deceitful. ஏமாற்றக்கூடிய, ஏமாற்ற முடிய, ஏமாற்றமான. நீங்க டிசீட்னே போட்டுக்கலாம். Deceit. டீசன்ட்க்கு டீசன்ட்னு சொன்னா அப்ப ரீசன்ட்க்கு Recency. டெடிகேட்டிவ். Dedicate. டெடிகேட் தான் verb. இங்க நவுன் வேணும் நமக்கு.
Dedicateness. No. Dedicatably. Dedicate. No. 4 letters are missing. Dedication. Dedication. ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போறதாச்சே. Defiant. எதிர்க்கும் தன்மையான he is defiant. அவன் எதிர்க்கிறான், எதிர்ப்பவனாக இருக்கிறான். எதிர்ப்பு பாருங்க, defiant எதிர்க்கிறது. எதிர்க்கிறேன், அப்ப கரெக்டா சொல்லணும். முன்னாடி உள்ளதை வச்சு நிறைய டெரிவ் பண்ணலாம். இது வந்து பார்த்ததை வச்சு ஆல்ரெடி 50 வேர்ட்ஸ் வந்துட்டோம். நம்பவே முடியல, 50 வேர்ட்ஸ் வந்துட்டோம். ஏன் தெரியல? டிஃபரன்ஸ் பாருங்க, டெஃபைன்ஸ் இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல படித்தாலோ நியூஸ் கேட்டாலோ ஈஸியா தெரிஞ்சிடும். டெய்லி வரும் இந்த வார்த்தையெல்லாம். நவ் டிலே எல்லாம் வந்திருக்கு. இப்ப இது என்ன வரும்? என்ன வார்த்தை வரும்? கரெக்டா இதுதான் நீங்க சென்டென்ஸ்ல போடணும். பாருங்க, லெட்ஸ் கோ ஹியர். ஐ டிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ டிலே என்னவா வருது? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஐ டிலே, நான் தாமதப்படுத்துகிறேன். ஐ டிலே நீங்க எல்லாரும் தான் இப்ப தாமதப்படுத்துறீங்க. இப்ப there is a delay. There is a delay என்ன அர்த்தம்? There is a delay. தாமதம் ஆகிறது. இது வந்து ஐ டிலே வந்து என்ன போடுவீங்க? சொல்லுங்க. தாமதப்படுத்துகிறேன், தாமதம் ஆகிறது. There is a delay. தாமதப்படுத்துகிறேன். தாமதம் என்னங்க? தாமதம் என்னது? ஏன் சொல்ல முடியல? ஒரே வார்த்தை தானே, ரொம்ப சிம்பிள் தானே. புரியலையா? இந்த இது புரியலையா? அபிராமம் புரியலையா? அது புரியலையா? அப்படின்னு வார்த்தை இல்ல, டிலே தான். இப்ப பாருங்க, டிலே இருக்கா? நான் போறேன் பாருங்க. இட்ஸ் a delayed match. இது வந்து ஒரு தாமதிக்கப்பட்ட ஒரு கேம். இட் இஸ் a delayed match. டிலே பண்ணதுக்கு அப்புறம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு. சோ இப்ப இது என்ன வருங்க? என்ன மேட்ச்? டிலேட் மேட்ச். புவனேஸ்வர், என்ன மேட்ச்? டிலேட் மேட்ச். என்னவா வரும்? அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அது நம்ம மேட்சோட பண்பை குறிக்குது. முடிஞ்சு போச்சா? ரைட். there is a delay. ஆர்டிகலுக்கு அப்புறம் வந்து நவுன். ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு. டிலே, ஐ டிலே. ஸோ ஒரே வார்த்தை தான் டிலேன்னு வெவ்வேறு பொசிஷன்ல வெவ்வேறு இடத்தை ஆக்குபை பண்ணுது. அதனால ஸோ டிலைட்ஃபுல். டிலைட் போடலாமா? ரைட். டெமோக்ராட்டிக், ஈஸி. டெமோக்ரஸி, வெரி நைஸ். இந்த வித்தியாசம் தான் நமக்கு புரிஞ்சுக்கணும். டீப் ஈஸி தான் பண்ணிருக்கோம். அபிராமி மேம் இதெல்லாம் பண்ணிருக்கோம். இந்த வேர்ப் மட்டும் பார்க்க முடியுமாங்க? ரொம்ப ஸ்பெஷல் வேர்ப். இந்த வேர்ப் ஒண்ணுங்கிறது இந்த 5யுமே ஃபில் பண்றது தான். Look at that. 2 letters are missing. Deepen வந்துருச்சா? deepening deepens. புவனேஸ்வரி, desperate அவனுக்கு வேணும். கட்டாயமா அவனுக்கு வேணும். badly he needs it. despair, நோட் பண்ணிக்கிங்க. despair கட்டாயமா எனக்கு வேணும் அப்படிங்கிறது. டெக்ஸ்டரஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. டெக்ஸ்டரஸ் அப்படின்னா திறமை உள்ளது, திறமையானவன். he is dexterous. டெக்ஸ்டரஸ்ங்கிறது திறமையானவன். சோ இப்ப பாருங்க, he is dexterous. look at this.
he has dexterity. He has dexterity. நோட் பண்ணிக்கங்க, அவனுக்கு திறமை இருக்கிறது. dexterity. anxious பாத்தீங்களா, anxiety சொன்னீங்களா, நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, anxiety சொன்னீங்க, சுமதி சொன்னாங்க, அதே மாதிரி dexterity. disgustful, அருவருக்கத்தக்க Discuss. disgust. இப்ப நேர்மையற்ற நேர்மையின்மை. Dishonorable. இல்ல, இப்ப ஆனஸ்டுக்கு சொன்னோமே, ஆனஸ்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோமே, Honesty. அவ்வளவுதான். டிஸ்ஆனஸ்டி, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஈஸியா கொண்டு வரலாம் பாருங்க நீங்க. ஈகோயிஸ்டிக், திமிரான, திமிரு. Egoist. ஈகோ அவ்வளவுதான். ஈகோ. எலிகன்ட், நளினமான, நளினம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். எலிகன்ஸ், அவ்வளவுதான். நம்ம அதை அப்படியே டெரிவ் பண்றதுதான். எனர்ஜெட்டிக், ஆற்றல் மிகுந்த, ஆற்றல். Energy. நல்ல இது verb என்ன வருது? 5 வார்த்தை வருமே, இந்த 5 வார்த்தையும் சொல்லுங்க. ஏன் வரமாட்டேங்குது அந்த வார்த்தை? ஒரு வார்த்தை வந்தா பாக்கி 4 வந்துருமே. Three letters are missing. Three letters are missing. Energies. Energize. எவ்வளவு சிம்பிளான இதுதான். பொறாமையான, பொறாமை. Envy. So I envy him. Envy. Very good. Envious. Failed. முக்கியமான வார்த்தை. Failure. Failure. Super. Faithful. Faith. You can do a faithfulness நாலும் போட்டாலும் தப்பு இல்ல. All right. Fascinating. இதுல என்ன வருங்க? Fascinating. அவ்வளவு ஈஸியானது தானே. Passion. 4 letters are missing. So fascination. Fearful வந்து you can put a fearful. இன்னொன்னு என்ன போடலாம்? You can just go with fear. You can just go with fear. Very good. Super. Fearlessness. அவ்வளவுதான். Fearlessness. Fictitious. Fiction. Super. Fragile. உடையக்கூடிய fragile. அத பாருங்க, நோட் பண்ணிக்கணும். யாரும் நோட் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது ஒரு fragility, sir. Fragility. சூப்பர். fragile அப்படிம்பாங்க அமெரிக்கன்ஸ். fragile அப்படிம்பாங்க யூகே காரங்க. fragility. frail, பலகீனமான. Frailness. No, அதேதான். fraility. வீக் ஆனது, ஜெனரல் வீக்னஸ் சொல்றது. சூப்பரான வார்த்தை வருது. freedom. சூப்பர். இன்னொன்னு வேற என்ன இருக்கு? ஃப்ரீனஸ். friendly. Friend. 2-3 போட்டிருக்கோம். Friend. நீங்க ஃப்ரெண்ட்னு கான்கிரீட் நவுன் போடலாம், தப்பு இல்ல. அப்புறம் ஃப்ரெண்ட்லினஸ் போடலாமா? Yes, sir.
இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கு. Four letters are missing. Four letters are missing. Noun எவ்வளவு வந்து Friendship. சூப்பர். ஃப்ரெண்ட்ஷிப் இதான் உண்மையான அப்ஸ்ட்ராக்ட். நட்போட தன்மை, நட்பு குறிக்கிறது. நட்பு. வெரி குட். ஃபுல்ஃபில். Fulfillness. ஃபுல்ஃபில்னஸ் வருமா? fulfilling, ஃபுல்ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஜெரண்ட். நம்ம ஜெரண்டே பாக்குறது இல்ல. ஜெரண்ட் வந்து நவுன்னாலும் பாக்குறது இல்ல. ஃபுல்ஃபில்மெண்ட். ஃபியூச்சரிஸ்டிக். Future. சூப்பர். ஃபியூச்சர் அந்த நவுன் தான் கொண்டு வரணும். கெயின்ஃபுல். Gain. கெயின். நீங்க கெயின் ஒண்ணு போட்டுக்கலாம். இன்னொன்னு Gainfulness. எஸ். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். ஈஸி. generation, முன்னாடி வச்ச கம்பேர் பண்ணி சொல்லாது. இன்னைக்கு எல்லாரும் பயங்கர அமைதியா இது பண்றீங்க, ஏன்னு தெரியல. 4 letters are missing. Sir, generosity. Generosity. Very good, very good, very good, very good, very good. Good. goodness, Super. Now, graceful, gracefully, grace. In noun என்னவா இருக்கும்? Gracious. Gracious வந்து அங்க gracefulல வந்துரும். Grace ஆக இருக்கு. He has grace. He graced the occasion. So grace, he has grace. அவளுக்கு ஒரு கவரும் தன்மை இருக்கிறது. அவ்வளவு ஒரு இது கிரேஸ், ஒரு கிரேஸ் இருக்கு அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியம். கிரேட்ஃபுல்லி, கிரேட்ஃபுல். இது என்னவா இருக்கும்னா நன்றி உணர்வான, நன்றி உணர்வு, நன்றி உணர்வான. Gratitude, sir. Gratitude. சூப்பர். சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பரா திங்க் பண்ணிருக்காங்க. வெரி குட். எல்லாமே மெயினா இந்த அப்ஸ்ட்ராக்ட் நோட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். அது வாக்கியத்துல வேற இடத்துல வரும். இஸ் ஹாஸ் எல்லாம் மாதிரி பாத்தீங்களா, நிறைய சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அது நீங்க அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்றப்ப வேர்பை மாத்தி விடும். தெளிவா நீங்க இருக்கணும். கிரீடி, கிரீடிலி. Greediness. கிரீடே போட்டுங்க. Great. கிரீடே வந்து நல்ல வார்த்தை தான். அதுவே வந்து நவுன் தான். அமெரிக்கன்ஸ் கிரீடு தான் யூஸ் பண்ணுவாங்க. கிரீடினஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. யூகேல அதிகமா கிரீடினஸ். பட் கிரீடு வந்து ரொம்ப ஈஸி. ஹாப்பி. Happiness. happiness, நோட் பண்ணீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது. 2 ஆன்சர் வரலாம். hatefulness, ஹேட்ஃபுல்னஸ் பொதுவா அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. Hate. ஹேட்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்களா, அதை விட முக்கியமான வார்த்தை ஹேட்ரட். ஹேட்ரட் Yes, sir. Hatred. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. யூஸ் பண்ணக்கூடாது. நோட் பண்ணிக்கிங்க. என்னோட எக்ஸல் பார்க்க வேணா, நீங்க மெயினா உங்க நோட் பண்ணிக்கணும். நீங்க உங்களோட இதுல நோட் பண்ணிட்டாக்க it will be better. Yes. Height. 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 Highness. Height. Height தான். Height, high, high. Okay. Homeless. Home. ஸ்லோவா இருங்க. ஸ்லோவாக பண்ணிடணுமே. மொத்தமே இந்த ஒரு இவ்வளவுதான் இருக்கும். இந்த 200 மேல இருக்காது. Homeless. இப்ப பாருங்க. Hopeful, hopefully, hope. Hopefulness. நீங்க ஒரு ஹோப்பே பண்ணாம there is a hope. There is a hope. அப்புறம் hopefulness போட்டுக்கலாம். போடலாமா? You can do. பாருங்க. Hope வந்து I go here. I hope. நான் நம்புறேன். I hope. நான் நம்புறேன். verb வந்துருச்சா? இப்ப there is a hope. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதிரி இடம் தான் நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து டீல் பண்ணணும். இந்த hope வந்து என்னங்க? It has to be now. I hope there is a hope.
he is hopeful. அவன் நம்பிக்கையாக இருக்கிறான். He is hopeful. Adjective போடலாமா? எப்படி இருக்கு? இத இருக்கு. He has hope. அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவனிடம் நம்பிக்கை இருக்கு. அவன் நம்பிக்கை பெற்றிருக்கிறான். இது என்னங்க இந்த ஹோப் என்னங்க? ஏன் யாருமே சொல்ல மாட்டீங்க இந்த ஹோப் என்னங்க? There is a hope noun. இது சொல்லுங்க. He is hopeful adjective. I hope verb. இங்க he has hope. He has apple மாதிரி தான். அந்த ஆப்பிள் பேரு hope இருக்குங்க அவ்வளவுதான். புவனேஸ்வர் he has hope. Hope என்ன part of speech. இந்த 200 இன்னைக்கு போனங்காட்டி போதுன்னு ஆயிடும் போட்டிருக்கே. He has hope. Very easy, right? கவிதா மேம் இது புரியலையா? புரியுது சார். ஆன்சர் யாரும் பெருசா பண்ண மாட்டீங்களே. ஹம்பிள் அடக்கமா இருக்கிறது. அடக்கமான அடக்கமாக. இங்க நாங்க அடக்கம். இங்க ஹம்பிள். நான் அவனை அடக்கிறேன். ஐ ஹம்பிள். Humility. Humility. Very nice. யாரு சொன்னது யாரு? Sir, myself, Abhiram. Very good. Humility. Super. இப்ப humorously என்னவா வரும்? Humor. அமெரிக்கன் ஸ்பெல்லிங்ல அந்த யூ இருக்காது. பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங்ல humor. Very good. Hunger. Hurtful. The hunger. Very good. பசி. பசியாக. Now hurtful. காயப்படத்தக்க. காயம். Hurtfulness. அப்படி போலாமா? ஹர்ட்னு சும்மா கூட ஹர்ட் போட்டுக்கலாம். That was a big. Hurtful. Okay. Imaginative. Imagine verb. Imagination. அவ்வளவுதான். இப்ப அந்த கொஞ்சம் எனர்ஜி கொண்டு வந்துருங்க, சரியாயிடும். முடிச்சிடலாம். 30 minutes left. ஈஸியா முடிச்சிடலாம். அது இமேஜினேஷன். இம்பார்ட்டன்ஸ் இது நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். ஒரு எவ்வளவு வார்த்தை பண்ணியிருக்கோம், ரைட்? இம்பார்ட்டன்ஸ். இன்ஃபேன்ட். Child and baby. அப்படி எல்லாம் சொல்ல வேணாம். இதை எப்படி infancy. Information. இதுக்கு நவுன் என்னவா, verb என்னவா இருக்கும்? Informing. Inform. Innocent. Innocence. Very nice. CNC. Innocence. Insane. பைத்தியகாரத்தனமா. Innocent. இல்ல, insane பைத்தியகாரத்தனமா. Insanity. Very nice. Insanity. Yes, sir. Wow. Integral. ஒருமித்த integral. Integrate இங்க வரும். Integration. அப்புறம் பாருங்க, முக்கியமான வார்த்தை இன்டெகிரிட்டி. அவ்வளவு முக்கியமான வார்த்தை இன்டெகிரிட்டி. எல்லாத்துக்கும் ஒத்து போறது. அவர் பேச்சுக்கும் அவரோட செயலுக்கும் ஒத்து போனா அதுக்கு பேர் இன்டெகிரிட்டி. பேசுற மாதிரியே செஞ்ச மாதிரியே பேசினா அதுக்கு பேர் இன்டெகிரிட்டி. சூப்பரான வார்த்தை அது. Now, intelligence. இது முடிச்சிடலாம். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸியா முடிச்சிடலாம். Jealousy.
Jealous. Beautiful. Wow. Jealous. Jealousy வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இது இந்த இடத்துல. We are doing fine here. Okay. Joyous. Joy. 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 Very good. இது எல்லாமே வேற என்ன இருக்கலாம்? Joyful. Joyful. Joyful இங்க வந்திருக்கு. Joyness. Joyousness. Joyousness. Joyfulness. Fullness. Joy. Joy. Kind. Kindness. 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 Very good. No, known, knowingly. Noun என்ன சூப்பரான noun. No. No, no is no. Something, some other word. பண்ணிடலாமே, இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, பண்ணிடலாமே. We can do it. New. சொல்லுங்க. New. New இல்ல, no new, no knowing, இது இங்கே முடிச்சது. Noun இது noun. 5 letters are missing. 5 letters are missing. 5 letters are missing. Knowing. Knowing. K-N-O-W-I-N-G. Knowing 4, அது வந்து 3 letter தான மிஸ் ஆயிடுது. அது knowing Knownness. no இல்ல. Knowledge, sir. Knowledge. Very good. Knowledge. Very good. Very good. Very good. Very good. Knowledge. Yes. இப்ப legalize, legal. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இது என்னவா இருக்கும்? Noun. கேர்ஃபுல்லா சொல்லணும். Legality. Wow. கவிதா மேம், உங்களோட ஏரியா சூப்பர். இன்னொன்னு நவுன் அடிக்கணும். அது பார்த்தா ஈஸியா கொண்டு வந்துடலாம். கொண்டு 3 letters. லா. இது ரொம்ப ஈஸியா எடுத்தது. லாஃபுல்னஸ். அவ்வளவுதான் கொண்டு வந்துட்டீங்க பாருங்க. ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துட்டீங்க பாருங்க. சோ அது கொஞ்சம் திங்க் பண்ணா வந்துரும். எஸ். லென்த் அண்ட் லாங், லென்த்லி என்ன வரும்? Length. சூப்பர். Lengthiness. சூப்பர். பாருங்க. live, live, lively. Live, Life. lively. Life. வாழ்க்கை. சூப்பர். பாருங்க என்ன அருமையான வார்த்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இத லிவ்னு படிக்கணும், லைஃப். இத லைவ்னு படிக்கணும், இத லைவ்லின்னு படிக்கணும். alone, lonely. Loneliness. Very good. Careful. புவனேஸ்வரி சொல்லுவாப்லன்னு நினைக்கிறேன். இழக்கிறேன், இழந்த, இழப்பு. அவ்வளவுதான். சூப்பர். லாயல். Loyalty. லாயல்டி. சோ லாயல்னா என்னங்க? விசுவாசம். லாயல்டி. இது ரொம்ப ஈஸி. லக்னு படிக்கீங்க, அப்படின்னு படிக்கீங்க. வெரி குட். Luxury. Marriage. Very nice. Mature. கரெக்டா சொல்லணும். மெச்சூர் verb. Maturity. அவ்வளவுதான். பழச நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியா அடிக்கலாம். மெச்சூரிட்டி. சூப்பர். மெமரி. வெரி நைஸ். அது வந்து அந்த நவுன் இப்ப மைண்ட்ல வந்துச்சு பாத்தீங்களா? எல்லா நவுனையும் நீங்க இப்ப கனெக்ட் பண்ணிடலாம்.
Mercy. mercy, அடுத்தது பாருங்க, யோசிங்க வந்துரும். Miserable. Misery. யோசிச்சா வந்துரும். ஈஸி. இவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கிற லிஸ்டே நான் ஃபுல் லிஸ்ட் கொடுத்துட்டேன். துன்பம் 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 துன்பம், துன்பமான, துன்பம் மிகுந்த. Sir, misery. Beautiful answer, very good. Misery. Yes, sir. Good answer, good answer, very good answer, very good answer. Modern, modernize. இது வரல உள்ள Modernized. இன்னொரு வாட்டி, Modernized. இன்னொரு வாட்டி. Modern. ஏன் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கா மாதிரி தெரியுது? என்னடா அது உங்க எனர்ஜினால ஏன் எனர்ஜி லோவா இருக்கு? கட கட கடன்னு சொல்லணுமே. ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். பெரிய டாபிக் தான், பட் நமக்கு பாருங்க. 3 letters are missing. Moderness. 3 letters are missing. moderning, 2 letters Yes, are a missing. moderness. moderning, Modern, Yes. Modernity. modern, Modernity. musical, Music. music, Musicality. கொண்டு வாங்க. ஜஸ்ட் few minutes தான் இருக்குது. அது அப்படியே அந்த இதுலயே இருங்க, அந்த புலத்திலே இருங்க. நேச்சுரல் Music. கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நீட்ஃபுல் மைண்ட்ல அதை கொண்டு வரணும். Needness. யூஸ்ஃபுல், Need. Nobly. அது யோசிங்க, அது என்னன்னு யோசிங்க. இது ஏன் வரலன்னு பாருங்க. Noble. இங்க நேச்சுரலி போட்டீங்க இல்லையா? நேச்சுராலிட்டி போடலாமா? Naturality. நேச்சுராலிட்டி இப்ப பாருங்க. சொல்லுங்க. Nobility. நொபிலிட்டி ஈஸி. பழைய மெமரி. நாஸ்டாலஜிக்னா பழைய மெமரி. ஸோ அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங், இது வந்து என்ன ஒரு பழைய மெமரி அப்படியே நம்மள கன்வெர்ட் பண்ணுங்க. Nostalgia. நாஸ்டாலஜி. நாஸ்டாலஜியா தான் கரெக்டான வார்த்தை, பக்கமான வார்த்தை. நாஸ்டாலஜி வந்து நோ ப்ராப்ளம். ஸ்டடி ஆஃப் தட். ஒமினஸ், கெட்ட சகுனமான. Ominousness. இல்ல, அதோட 4 letters தான், மொத்தமே 4 letter தான். குட் டேஷ் பேட் டேஷ் மங்கது நவுன் தான். 4 letters, 3 letters now. Omen. Open. முக்கியமான வார்த்தை, ரொம்ப பேசிக் வார்த்தை. சில வாட்டி நவுனை பார்க்கறதுக்கு. Yes, Bhuvaneshwari, we can do it here. What is that? Opening. NG வராது. 4 letters are missing. Sir. 4 letters. Sumati ma'am. Openness. ஏன் இதுலயே கஷ்டப்படுறோம்னு தெரியல. அது ஆப்டிமிஸ்டிக், பாசிட்டிவ் திங்கிங் உள்ளது. Optimistic. இல்ல கான்கிரீட் நவுன் இல்ல, எனக்கு வேண்டியது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஆப்டிமிஸ்டிக் எப்படி மாத்துவீங்க? 4 letters are missing. ஏன் வரமாட்டேங்குது மைண்ட்ல? ஏன் வரமாட்டேங்குது இந்த வார்த்தை? அது இங்கிலீஷோட டச்ல இருந்துகிட்டே இருக்கணும். நம்மள சுத்தி optimism, அவ்வளவுதான். சூப்பர், குட் ஜாப். ஆப்டிமிசம், இந்த மாதிரி இதெல்லாம் வரும். டெய்லி நம்மள சுத்தி இங்கிலீஷ் இருக்கு, நம்ம தான் கண்டிப்பாக போயிட்டே இருக்கோம். பெயின்ஃபுல், pain, வலி மிகுந்த, வலி
patient, easy. Patient, very easy. Patience. பொறுமையான, பொறுமையான. Patience. Patience. எல்லாருமே ரொம்ப தெரியல, பயங்கர பொறுமையா இருக்கும். Patience. Peaceful, ரெண்டு Peace. Peace. ஒரு பீஸ், அமைதியான அமைதி. அமைதி Peacefulness. Peacefulness. பீஸ்ஃபுல்னஸ். பெக்யூலியர், வினோதம். இது வரலும் வச்சு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். Peculiar. Sir, peculiarity. பியூட்டிஃபுல், there you go. அவ்வளவுதான். இது இந்த மாதிரி தான் வேணும். ஏன்னா எங்கேயாவது நம்ம கேட்டிருப்போம், இங்க வர்றப்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். சோ பாருங்க, இட் இஸ் பெக்யூலியர். இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. இட் இஸ் பெக்யூலியர்னா அட்ஜெக்டிவ்ல நமக்கு தெரியும். பெக்யூலியர்னா அட்ஜெக்டிவ். அது வினோதமாக இருக்கிறது. இட் ஹாஸ் பெக்யூலியாரிட்டி. அது வினோதத்தை பெற்றிருக்கிறது. அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த இஸ் எல்லாம் வந்து ஈஸியா கொண்டு வந்துடலாம். சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். பெசிமிஸ்டிக், pessimism, அவ்வளவுதான். ஆப்டிமிஸ்டிக் மாதிரி தான் இது. எப்ப எதை எல்லாத்தையுமே நெகட்டிவா பாக்குறது. இப்ப நீங்க இது அடிக்கணும்னா பெசிமிஸ்டிக் அடி, அவ்வளவுதான். அதான் நம்ம 8வது பொசிஷன்ல வர்றது. அதான் பிலாசபிக்கல், Philosophy. அவ்வளவுதான். புவர், Poverty. சொல்லுங்க. poverty, பாவர்ட்டி. வெரி குட். ஸோ பாவர்ட்டி தான் இது. புவர்லி, அதுல இருந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். பவர்ஃபுல், Power. பவர்னே போட்டுக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சது. ப்ரௌடு, Pride. ரைட். ப்ரக்ரெசிவ், Progress. பாருங்க, வேர்புல ப்ராக்ரஸ் போட்டிருக்கேன். ப்ராக்ரஸ், ப்ராக்ரஸிங், ப்ராக்ரஸ். குவாலிட்டேட்டிவ், quality, qualification, வா குவாலிட்டி. பாருங்க, குவாலிட்டி, குவாலிஃபிகேஷன். இங்க என்ன வரும்? இப்ப Qualify. 5 வேர்ட்ஸ். சொல்லுங்க. வந்துருச்சு. Qualify. குவாலிஃபை. இந்த குவாலிஃபை வச்சுதான் குவாலிஃபைங் கொண்டு வரீங்க. சூப்பர். ரியல், reality, வெரி நைஸ். ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டின்னு போடலாம். அமெரிக்கன் ஸ்பெல்லிங் அந்த ஐ இருக்காது. பிரிட்டிஷ்ல வந்து ரியாலிட்டின்னு அந்த ஐ இருக்கும். ரியலி. இங்க என்ன வருங்க? Real. நோ, ரியல் Reality. Sir, Really. 3 letters are missing. உண்மையா உணர்றது. realize, Realize. ஓ, அது எப்படி கொண்டு வந்து பாத்தீங்களா? இது மாதிரி இந்த மாதிரி முன்னாடி பார்த்தோம். We have done this. We are there. 15 minutes to go. We can do it. redemption, Wow. அப்படியே verb தட்டி விட்டுருங்க. 5 வார்த்தை அப்படியே தட்டி விட்டுருங்க. 3 letters are missing. Redemptor, sir. Redempt. Redeem. கூப்பட ரெடீம் பண்ணுவீங்கல்ல? ரெடீம் கூப்பட ரெடீம் பண்றது. சோ redemption. இப்ப redeemனா என்ன அர்த்தங்க? பரிகாரம். சோ redemptive. இப்ப redemption. தப்பு பண்ணதுக்கு பரிகாரம் பண்றது. Religion. Religion. சூப்பர்.
presented presentனா வருந்துறது, தப்பு பண்ணதுக்கு வருந்துறது, மனம் வருந்துறது. present, No. Resentment. Super, super, Res- super. Resentment. ரெசிலியன்ட், நீ வளைந்து கொடுக்கும் தன்மை, வளைந்து கொடுக்கின்ற Resilience. வெரி நைஸ். அது பாருங்க, இப்ப ஈஸியா கொண்டு வரலாம், நீங்க ஈஸியா கொண்டு வந்துடலாம். எஸ், ரெஸ்பெக்ட்ஃபுல், respect, Respectfully. ரெஸ்பெக்ட்ஃபுல்லி இங்க வரும். respect, Yes. respect, பாருங்க இந்த ஃபேமிலி எப்படி ஈஸியா எல்லாமே rhythm, பியூட்டிஃபுல். இந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டா போதும். ரிச், richness, Richness. richness, ரிச்னஸ் கட்டாயமா வரும். இன்னொன்னு ரிச்சஸ், riches, ரிச்சஸ் ரெண்டுமே நவுன் தான். இங்க சொல்லுங்க verbs சூப்பரான verb. 5 வார்த்தை ஈஸியா அடிக்கலாம். செழுமையான இல்ல, ரிச்ஃபுல் 5 வார்த்தை வராது. verb 5ல போட போறீங்க, 5 வார்த்தை பார்த்து நீங்க இங்க ரிச்லி போட்டுங்க. ஈஸி ஈஸி ஈஸி. நம்ம சொல்லியிருக்கோம் புவனேஸ்வரி, ஞாபகம் இருக்கா? 6 letters. enrich, 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 enrich. என்ன பாருங்க, சில இடத்துல என்ன பின்னாடி போடுவீங்க, என்ன இது முன்னாடி போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ரைட்? எஸ், சரி right, சரி சரி. right, sir, right, இப்ப நீங்க ரைட்டியஸ்னஸ் போடலாம், தப்பு கிடையாது. இங்கே போடலாமே. ரொமான்டிக், romance, Romance. ரைட்லி போட்டுங்க. ரொமான்ஸ், ரொமான்ஸ், வெரி நைஸ். sad, sadness, Sadness. sadness. sane, அறிவுபூர்வமா இருக்குது, புத்திசாலித்தனமா இருக்குது. insanity மாதிரி தான் sane, Sanity. sanity. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். satisfactory, satisfaction, Satisfaction. wow. sensitive, careful சொல்லணும். sensitivity, sensitive, sensitivity. serene, அமைதியா இருக்கிறது, அமைதியான, அமைதி, அமைதி. serenity, serenity, அருமை அருமை. எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயாவது கேட்டுக்கணும், கேட்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா கனெக்ஷன் வந்துடும். அதுதான் மெயின். நீங்க கேட்கணும், படிக்கணும், இதுலதான் இருக்குது. ஷாக்கிங், shock, ஷாக், வெரி நைஸ். அதிர்ச்சி அதிர்ச்சி அதிர்ச்சி, கலக்கிட்டாங்களே, ரொம்ப சூப்பரா. silence, சைலன்ஸ், Silently. silence, சைலன்ஸ், சைலண்ட்லி இங்க வரும். இது பண்ற கூடாது, அவசரம். Silently. சில்லி, சில்லி, முட்டாள்தனம், silliness, Silliness. Silliness. சில்லினஸ், சில்லினஸ். சின்சியர், sincerity, Sincerity. அடிக்கடி சொல்ற வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம நியாயம் சேர்த்துட்டாலே போதும். எல்லாமே வந்துரும், எல்லாமே வந்துரும். skill, skill, சூப்பர், ஸ்கில் ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஸ்லீப், sleep, sleep, Sleep. அடுத்த வார்த்தை சூப்பரான வார்த்தை, அடுத்த வார்த்தை சூப்பரான வார்த்தை. Solitaire. சாலிட்டரி நேம் ஆஃப் த கேம், பட் அது பேர் தான் கிட்டத்தட்ட. Solitary. சாலிட்டரி உங்களுக்கு அட்ஜெக்டிவ் பாருங்க. 4 letters are missing. அதெல்லாம் ரொம்ப ஈஸியான வார்த்தை தான், நீங்க சொன்னா கனெக்ட் பண்றீங்க. Silence. சாலிட்டர்னு அழகா கேமோட பேர்லாம் அருமையா சொல்லிட்டாங்க. கேமோட பேர்லாம் பக்காவா சொல்லிட்டீங்க. இது சூப்பரான வார்த்தை, சூப்பரான அப்ஸ்ட்ராக்ட். இந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து இங்கிலீஷ் Solicious. இல்ல, அது சொலிட்டஸ் இங்க வரும். Okay. சார் இது மீனிங் என்னங்க சார்? சொல்லிட்டு தனியா இருக்கு, தனிமையில இருக்கிறது.
Yeah, 4 letters. Holiness. 4 letters. ஒரு letter நான் open பண்றேன். நீங்க சொன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தேன். 3 letters are missing. Solution. 3 letters are missing. ION. Solitude. Solitude. Beautiful. Beautiful. Solitude. இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் ரொம்ப 100 years of solitude மிகப்பெரிய நாவல், உலகத்துல பிரசித்தி பெற்ற ஒரு நாவல். 100 years of solitude பயங்கரமான நாவல் இது. Sorrowful. Sorrow. 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 Speedy. Speed. Speed. இன்னொரு Speed, sir. speed. இங்க பாத்துக்கங்க. Speedily. Speedily. இங்க சொல்லுங்க. Strength. இது ஸ்பீடு, இது ஸ்பீடு, ஸ்பெட், ஸ்பீடிங், ஸ்பீட். D1 மட்டும் தான் போறோம். Strong. Strongly. Strongly that side. இங்க வந்து strongly adverb. இங்க என்ன? Strength. Strength. அருமை, 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 அருமை. இங்க 5 வார்த்தை, ஒரு வார்த்தை இல்ல 5 வார்த்தை. Strengthen. சூப்பர். அவங்க கவிதா மேம் குரலும் புவனேஸ்வர் குரலும் ஒரே மாதிரி இருக்கு. யாரு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. Bhuvaneshwari, sir. Bhuvaneshwari சொல்லிட்டு இருக்காங்க. சரி. Strict. Strictness. Super, super. Stupid, careful. Stupidly. Stupidly. இன்னொரு வாட்டி. Stupidity. Stupidity. அருமை, 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 அருமை. Stupidly. ஃபில் ஆகாதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி எனக்கு படிச்சு அனுப்பிடுங்க. நீங்க அப்ஸ்ட்ராக்ட் ஒன்று யூஸ் பண்ணாலே நீங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. Success. சக்சஸ் அப்படியே நீ படிக்கலாம். அவ்வளவு அருமை, அருமை, அருமை. சோ இது எல்லாமும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பேட்டர்ன் வந்துருச்சுன்னா Successfully. ஆன்சர் பண்ணிக்கிட்டே போவீங்க. Sir, succeed எங்க வரும்? சொல்லுங்க. சக்சீட். அதுதான் இப்ப கேட்க வந்தேன். சக்சீடட். ஜெயிக்கிறேன், ஜெயிப்பு, வெற்றி பெறுகிறேன், வெற்றி, வெற்றியான, வெற்றியாக. சிம்பத்தட்டிக். சூப்பர். Sympathy. சிம்பத்தி. இங்க முக்கியமானது 5 வார்த்தை, ஒரு வார்த்தை இல்ல 5 வார்த்தை. எவ்வளவு வார்த்தை நீங்க பார்த்திருக்கோம் பாருங்க. இதுல 180 வந்து நிக்குது. ஏன் ஏற்படுத்துறோம்? Sympathize. சூப்பர். சிம்பத்தைஸ். Talented. Talent. Talent. Verbs. Talents. திறமைகள்னு போட்டாலும். Thoughtful. Thought. அதே மாதிரி thoughtfulness போடலாம். ரெண்டுமே போடலாம். Tiredness. So இப்ப tiredly இங்க நான் விட்டுருந்தா நீங்க பாத்துக்கீங்க. சிம்பத்தட்டிக்கலி தான் அற்புதமான வார்த்தை. Now tolerant. Easy. Tolerance. All right. இங்க verb 5 வார்த்தை. 5 வார்த்தை ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். ஏன் கஷ்டப்படுறோம்? Tolerate. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அடடா. Tragic. உண்மையிலே இது tragic-ஆன கிளாஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. Tragedy. Tragedy.
நம்ம நிறைய படிச்சிருக்கோமே ட்ராஜடி. இது பாருங்க ட்ராஜிக்கலி 200 நெருங்கிட்டோம் நம்ம. ட்ராங்குவல் அமைதியா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது ட்ராங்குவல். நம்ம உண்மையிலே அமைதியா தான் இருக்கும் இன்னைக்கு. ட்ராங்குவலிட்டி, செரின், செரினிட்டி. செரின் ட்ராங்குவல்னா ஒரே மீனிங், ஒரே மாதிரி வருது பாருங்க. ட்ரபிள்சம், trouble. Trustful, Trust. 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 Truth. Ugly, Ugliness. ugliness. Spelling மட்டும் பார்த்துக்கணும். ஒய் எல்ல ஐயா மாறும் பார்த்துக்கணும். Uncertain, easy, easy, easy. Certain. Certain வரதுதான். Uncertainty. United, Unite. இல்லையே யுனைட் இங்கெல்லாம் வரும். Union, sir. சூப்பரா சொன்னாங்க. யூனியன் ஒண்ணு, இன்னொன்னு Unity. சூப்பர். Unreal. அன்ரியல், Unreality. Reality. விக்டோரியஸ். Victory. சூப்பர், சூப்பர். வெற்றி, வெற்றி எப்படி வருது பாருங்க. தமிழுக்கு இங்கிலீஷுக்கு கனெக்ஷன் பாருங்க. வெற்றி, வெற்றி. வெர்ச்சுவஸ், அருமையான வார்த்தை. வெர்ச்சுவஸ் பண்பு, பண்பான. வெர்ச்சுவஸ் பண்பு, பண்பு. 3 letters are missing. குயிக்கா சொல்லிடலாம், 5 நிமிஷம் இருக்குது, ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். ஏன் வெர்ச்சு 2 letters are missing. Virtue. வெர்ச்சு, வேரி, வேரி எச்சரிக்கையா இருக்கிறது. வேரினஸ், Warm. வேரினஸ். வார்ம், ஈஸி சொல்லிட்டு போயிடலாம். Warmness. இல்ல, 2 letters are missing. Warmth. Warmth, warmth. Super. Weak, Weakness. super. Wealthy, Wealth. super. Weary, Where? Wear. weariness. போடலாம். Where? Weariness. அசதியா இருக்கிறது. Wide, With. With. with, With. Sir. with. Super. இல்லையா, verb 5 வார்த்தை போடுறது தெரியும் இல்லையா. Widen, அந்த ENS Widen. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். 3 minutes to go. We should be able to crack this. Wise, Wisdom, sir. Wisdom. super. Witful, Fullness. ஷார்ப்பான மைண்ட் இருக்குது. ஹியூமரஸா ஷார்ப்பா இருக்குது. Fullness. Fullness. ஒரிசம், With. Wit. Worrisome. Worry. 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 Very good. Young, Youth. youth மட்டும்தானா? Youthful. Youthfulness. Youthfulness. Zealous, ஆர்வத்தோட இருக்கிறது. ஈஸி, ஈஸி. இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டோமே. ஆர்வமான, ஆர்வம். Unity. கடைசியா முடிக்கிறது கூட கஷ்டமா இருக்கு. Zeal. Zeal. ஜீல், ஜீல். இதுல என்ன கஷ்டமா இருக்குன்னு தெரியல. ரொம்ப ஸ்லோவா போன ஒரு கிளாஸா நான் பாக்குறேன். இதுல என்ன கஷ்டம்னு தெரியல. அன்சர்டைன், அன்சர்டைன்லி. நான் அதை அனுப்புறேன் உங்களுக்கு. கிளாஸ் நம்பர் 24, யுனைடெட்லி. ஸோ விர்ச்சுவஸ்லி இது எல்லாமே நீங்க எல்ஒய் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெருசு இல்லை. உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இதுல ஏதாவது பண்ணணும், இதோட வேர்பை கனெக்ட் பண்ணணும்னா நிறைய இதுல கனெக்ட் பண்ணலாம். ட்ரபிள், ட்ரபிள்னே இருக்கு பாருங்க. ஹி ட்ரபிள்டு மீ, அப்படியே உங்களுக்கு அது அப்படியே வந்துடும். ஸோ
இதுல நீங்க மெயினா பார்க்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு இது பண்ணிருக்குமாங்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஷாக். அதான் பாருங்க, he silenced me. இந்த சைலன்ஸ் அப்படியே verb யூஸ் ஆகும். இதுதான் ரொம்ப பியூட்டி, இங்கிலீஷோட பியூட்டி. I silenced him. He silenced the critics. அப்படியே verb வருது பாருங்க. இது புரியுதுங்களா மேம்? அபிராமி புரியுதுங்களா? சைலன்ஸ்ங்கிறது பளிச்சுன்னு வருது பாருங்க verb-ஆ. Yes, sir. நவுனா பார்க்கறது அவங்க verb-ஆ யூஸ் பண்றாங்க பாருங்க. Sensitize. ஸோ புதன்கிழமை ஒரு வாட்டி பாக்கி உள்ளதும் இந்த வேர்போட கனெக்ட் பண்ணுவோம். வேர்போட நவுனை கனெக்ட் பண்றது நம்ம பார்ப்போம். இன்னைக்கு மெயினா நவுன் டு அட்ஜெக்டிவ் தான் கனெக்ட் பண்ணணும். அதை நம்ம பார்ப்போம். இதை மட்டும் எனக்கு வந்து ஜஸ்ட் மேக் ஷோர் யூ ரீட் அவுட் ஆஸ் அ ஹோம் ஒர்க். ரீட் அவுட் பண்ணிடுங்க எனக்கு. ஆல்ரைட், இதுதான் ரொம்ப முக்கியமான. கிட்டத்தட்ட 200 வார்த்தைக்கு மேல நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு. இந்த 200ல இன்னொரு 5 வார்த்தை போட்டாக்க 5 5 10 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வேர்ட்ஸ் நம்ம பேசியிருப்போம். ஜஸ்ட் பேசினது அவ்வளோ இது பண்ணியிருக்கோம். வி வில் சி. இதை மட்டும் ஆடியோ கட் பண்ணி அனுப்புங்க. புதன்கிழமை மிஸ் பண்ண வேணாம். இதோட நம்ம கனெக்ட் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நம்ம பார்க்கலாம். I'll see all of you on Wednesday at 8:15 p.m. Thank you. Thank you very much. Thank you. Thank you, sir. Thank Thank you. you, sir. Thank you very much. Thank you, sir. Thank you so much. Thank you.